யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்றைக்கி தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சீசனாக போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க இந்த கெரேனாக்காரங்க. ஸோ இந்த இடம் அந்த மாதிரி நடக்காதபடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடித்தது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் மாஸ்டரில் தூக்கி போடலை, ஓகேங்களா? ஸோ போன சீசன் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட் மாஸ்டரில் தூக்கி போட்டானுங்க, கிராண்ட் மாஸ்டர் காட்டலாம். அப்புறம் திரும்பி வேறு ஐடியில் புஷ் பண்ணி நம்ம 10 நாள் கழிச்சு தான் திரும்பி கிராண்ட் மாஸ்டர் வந்தோம். அதுக்கு போன சீசன் பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் கிராண்ட் மாஸ்டர் காமிச்சு, அடுத்த நாள் கிராண்ட் மாஸ்டர் காமிக்கல. அடுத்து அதுக்கு போன சீசன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காமிச்சிச்சு. ஸோ அதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட் மாஸ்டர்னே பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிச்சு இப்போ நம்ம ரீஜன் வந்திருக்கிறோம். ஸோ என்ன அந்த பொறுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் வந்திருக்கேன். ஸோ இந்த சீசன் கூட உங்களை வந்து எலக்ட் மாஸ்டர் தூக்கி போட்டுருச்சு, இல்லை வந்து நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் போக முடியல அப்படின்னா அதுக்கான வழியை சொல்கிறேன். அடுத்த சீசன் நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தாங்க இது. நான் இதை இப்போயே சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதுக்கு பெரிய ட்ரிக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொறுமை தான். நான் சொன்ன மாதிரி பொறுமை தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஐடியா கெரேனாவோட தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்லலை. ஸோ நம்மளா தெரிஞ்சுக்கிட்டது, எல்லா பிளேஸும் தெரிஞ்சுக்கிட்டது தான். நிறைய பிளேஸ் இது மாதிரி அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆஃப்லைன் போடணும். அதுக்கு ஆஃப்லைன் முதல் நாள் சீசன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ முதல் நாள் வந்து நம்ம 5 மணி நேரம் ஆஃப்லைன் போட்டு தான், அது எப்போ ஆஃப்லைன் போட்டாலும் சரி, ஒன்று ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்திலே ஆஃப்லைன் போட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணாலும் சரி, இல்லை நல்லா புஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஒரு 2 மணி டு ஒரு 6 மணி நேரம் ஆஃப்லைன் போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம்லாம் ஒரு நான் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், போன சீசன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆஃப்லைன் போட்டேன் காட்டில். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி நேரம் ஆஃப்லைன் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ எல்லாரும் நீ தாண்டி போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பிளேஸில் இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அத்தனாவது பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீஜனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ அது எத்தனாவது பிளேஸில் இருந்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எண்டில் பாருங்கள். எப்படா இத்தனை பேரே கிராண்ட் மாஸ்டர்லேருந்து எலக்ட் மாஸ்டர் தூக்கி போட்டுருச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ கிராண்ட் மாஸ்டர் போய் எலக்ட் மாஸ்டரில் தூக்கி போட்டு இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களாம் ரொம்பவே வந்து கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. சரி, ஓகே. நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை லைக் பண்ணுங்கள், இல்லை வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவேன். நம்மளோட அந்த பட்ட பேர் தான் அது. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க விட்டுருங்க. அந்த கமெண்ட் பண்ணுறவங்க அது பண்ணுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சவங்க. இது ஆணவமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இப்படி தான் சொல்ல வருது. சரி, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம மகிழ்ச்சி சேனல் கிடையாது. நம்ம மகிழ்ச்சி சேனலில் கொடுத்ததுனால இப்போ நம்ம பெக்கர் சேனலில் தான் வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வீடியோ யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து எதுவும் தெரியாது பெருசாக. ஆனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா தொடர்ந்து இதோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 34 வாட்டி கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்கோம். நிறைய பேர் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டால் போதும். ஸோ புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது போதுங்க எனக்கு, சரிங்களா? ஸோ 2 நாள் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒரு பலனாக எனக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னதை பண்ணுங்க. இதுக்கு மேலே அதை பற்றி பேச மாட்டேன். ஸோ நம்ம கூட புஷ் பண்ணவங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட் மாஸ்டர் தூக்கி போட்டுச்சு. நம்ம MKM, VIP கிங்கு, இவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 சீசன் முன்னாடி தூக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து VIP கிங்கெல்லாம் தூக்கி போடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 24 ஹவர்ஸ் புஷ் பண்ணாலுமே அவனை தூக்கி போடாது. நம்ம எதுனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நம்மள தூக்கி போட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவன் நம்பிக்கையில் தான் புஷ் பண்ணான். அவங்க ஏமாற்றுவாங்க. அவனுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கெரேனா பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சீசன் 2 சீசன் கூட தொடர்ந்து தூக்கி போடாமல் இருப்பாங்க 24 விளாண்டா. அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம என்னைக்கு எதிர்பாராமல் இருக்கோமோ கண்டிப்பாக அவங்க வந்து அன்னைக்கு தூக்கி போட்டுருவாங்க. இப்படிலாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து ஜோனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 6 கிலோ பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜஸ்ட் மிஸ் ஸ்கோப் அப்படி இப்படின்னு டச் பண்ணி ஜோனுக்குள்ளே சுற்றி போயிட்டேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போகலை. ஓகே, வீடியோ முடியணும்னா 4 நிமிஷம் தான் இருக்குது. வீடியோ எண்டிங்கில் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கறது முன்னாடி நம்ம ஒரு ஆப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா வின்சோ. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை தொட்டனே அந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு OTP சென்ட் பண்ணி உள்ளே போயிருங்க. லீவு நாளில் மணி ஏர்ன் பண்ணி, இல்லை ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணணும், இல்லை வந்து மணி ஏர்ன் பண்ணி பாக்கெட் மணியில் எதுனா ஒரு செலவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பில் நிறைய கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் விளாண்டு மணி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எதனா ஒரு ஆப்பை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த ஆப் தான். சரிங்களா? ஸோ உதாரணத்தில் நம்ம ஃப்ரீ ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்குது. அதை பற்றி சொன்னேன். அதுலேருந்தே உங்களுக்கு எல்லா கேம் விளாட்றதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட் நடத்துறாங்க தனியாக. போயிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு ஒரு கில் அடிச்சா 10 ரூபா, பூய் அடிச்சா 50 ரூபா. நீங்கள் கட்டுற என்ட்ரியை பொறுத்து இருக்குது. 2 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே நீங்கள் கட்டினீங்கன்னா 50 ரூபாலாம் கட்டிங்கன்னா ஒரு கில் அடிச்சா 50 ரூபா, பூய் அடிச்சா 1000 ரூபா வரைக்கும் தருவாங்க. இந்த ஆப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா ஒரு டவுன்லோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரியே 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. எனக்கு 80 ரூபா தராங்க. சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த ஆப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் லிங்கை கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. சரி, ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த கெரினாக்காரன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சென்டோஸால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனை கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஜோனு இங்கெல்லாம் உளுந்து நான் இந்த ரிவ்யூ பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் ஜோன்லாம் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஜோன் இந்த மாதிரி இடத்துல அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்ததே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை வாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் அந்த பட்ட பேரை வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான். சரிங்களா? ஸோ இன்ட்ரோலே நீங்கள் பார்க்கும்போதே வந்திருக்கோம் நம்ம அந்த பட்ட பேர். ஸோ அது மட்டும்தான், எனக்கு அது மட்டும்தான், வேற எதுவுமே தேவையில்லை. சரி, ஓகே மக்களே. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து நான் இதோட முடிச்சுக்கலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த அற்புதமான காட்சி நான் காட்டாமலாம் போக மாட்டேன். ஐயோ, இதெல்லாம் கிடையாதுங்க. இது கன்றான காட்சி. அது எப்படின்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து நல்லா எல்லா இடத்துலையும் விளாண்டுருவோம். இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் போகிற தருணத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கடைசி மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லா சீசனும் அப்படி தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. கேவலமாக தான் முடியுது. இருந்தாலும் முடியலை, கேவலமாக தான் நான் முடிகிற மாதிரி வரும். ஆனால் எண்டிங் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ அழுத்துறேன், எவ்வளோ டேமேஜ் போகுது. வைசனை வச்சு ஃபுல்லாகவும் அழுத்திட்டேன், ஆனால் அவன் சாகலை. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த கில்லு கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து 120வது பிளேஸில் காட்டுது. சரிங்களா? இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா 10,000 பேரில் 120வது பேரில் நம்ம இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து நேற்றே நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிட்டோம். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்டில் காட்டுதுன்னு பாருங்க. ஸோ உங்கள்கிட்ட தான் நான் காமிச்சே ஆகணும். 500வது பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே. சரிங்களா? ஸோ இந்த இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, கிராண்ட் மாஸ்டர் காட்டுமா இல்லை வந்து திரும்பி எலக்ட் மாஸ்டர் தான் காட்டுவாங்களா அப்படின்ட்டு. இல்லைன்னா திரும்பி நம்மளை வந்து புஷ் பண்ண வச்சுருவாங்களோ, திரும்பி ஒரு 10 நாள் கடந்து புஷ் பண்ணி நம்ம போகணுமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்பே விடாமல் புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போயிடுவோம் 2வது ஐடியிலாச்சும் அப்படின்னு நினச்சி நான் வந்து முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். காட்டுங்கடா, என்ன காட்டினாலும் பிரச்சனையே இல்லைடா அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிற்கும் போது எலக்ட் மாஸ்டர் காமிச்சிச்சு. சரிங்களா? ஸோ லாபியில் பார்க்குறேன், எலக்ட் மாஸ்டர் காட்டுது. ஆஹா, சோழியை முடிச்சுட்டான்னு பார்க்குறேன். ரைட் சைடு பார்க்குறேன், கிராண்ட் மாஸ்டர் காட்டுது. 529 பிளேஸ். இந்த இடத்துல நான் சேலஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். கண்டிப்பாக நான் ரீஜன் போய் காட்டுறேன் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில். ஆனால் நான் ரீஜன் போயிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ 97வது பிளேஸில் இருந்தேன் நான் வீடியோ போகிற வரதுக்கு முன்னாடி. இப்போ எத்தனை பிளேஸில் இருக்கும் போய் ரீஜனில் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ மீண்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நம்ம தொடர்ந்து ரீஜன் போவோம், ரீஜன்லேயே தான் ஸ்டே பண்ணுவோம். நம்மளை எலக்ட் மாஸ்டரில் தூக்கி போடாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீஜன் தான். ஸோ பை காய்ஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.